நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ அசி 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 மவ சிவ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், நம்ம எல்லோரும் நிலம் வாங்குறோம், அதற்காக ஒரு ஜாதகம் பார்க்கிறோம், நிலம் வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்குறோம். அதில் குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன டைரக்ஷனில் இருக்கவாறு நாங்கள் நிலம் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி அவர்கள் யோசனை செய்வதில்லை. இயற்கையாகவே ஒருவருக்கு ஒரு நிலம் வாங்க வேண்டும் என்றால் மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும், நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி. நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்ட் டைம் நியூமராலஜி. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது, அந்த நிலம் கணவர் பெயரிலா அல்லது மனைவியோட பெயரிலா அப்படிங்கிறத பார்த்து வாங்கப்பட வேண்டும். அது வாங்கப்பட்டாலும் ஓரளவிற்காவது அது வாஸ்து முறைப்படி இருக்கா, ஸ்கொயரா இருக்கா, ரெக்டாங்குலரா இருக்கா, இல்லை ஏதோ ஒரு கார்னர் இழுத்து இருக்கா, இல்லை ரேம்பஸ் மாதிரி டயகனல் இழுத்து இருக்கா, அல்லது ஏதாவது மூல குத்தல் எதாவது இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு நிலம் நல்லா இருக்கு, எந்த விதமான ப்ராப்ளங்கள் இல்லை, நம்ம துணிச்சலா வாங்கலாம் அப்படிங்கும் போது 5-10 கணக்கு பார்க்காம நம்ம வாங்கலாம், தப்பு இல்லை. ஒரு சாரர் ஃபர்ஸ்ட் நிலத்தை வாங்கிட்டு அதன் பிறகு இது அங்கிருந்து குத்தல் வருது, இங்கிருந்து குத்தல் வருது, தென்மேற்கு மூல எழுத்து இருக்கு, அக்னி மூல எழுத்து இருக்கு, வாயு மூல எழுத்து இருக்கு, அல்லது ஈசானி மூலம் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று வாங்கிட்டு அதன் பிறகு அந்த ரெக்டிஃபிகேஷனுக்கு போறார்கள். அந்த ரெக்டிஃபிகேஷனுக்கு போகும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, இடம் நிறைய வேஸ்டாக போகுது. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. உதாரணமாக, ஒருவருக்கு தென்மேற்கு மூலை என்ற நெய்ருதி, தெற்கும் மேற்கும் சேரக்கூடிய மூலை தென்மேற்கு மூலை, அதை நெய்ருதி என்று சொல்வார்கள். அந்த மூளையானது ஏதாவது குறைந்திருந்தாலோ கூடியிருந்தாலோ 90 டிகிரி அமைப்பில் இல்லாமல் இருக்கப்பட்டால், பறக்க பறக்க பாடுபட்டாலும் படுக்க பாய் இல்லை, விடிய விடிய பாடுபட்டாலும் விளக்குக்கு எண்ணெய் இல்லை அப்படிங்கிற மாதிரி எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் வருமானங்கள் நம்ம கையில நிற்கவே நிற்காது. அதே தென்கிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய அக்னி மூலை, அந்த மூலை ஒரு 4 அடி 5 அடி கூடி இருந்தாலோ இல்லை 2 அடி 3 அடி உள்ள வாங்கியிருந்தாலோ குறைந்திருந்தாலோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மருத்துவ செலவுகள் கூடிக்கொண்டே இருக்கின்றன. மருத்துவ செலவு கூடிட்டே இருக்கு. அது இந்த வடமேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய வாயு மூலை, இந்த வாயு மூலை கூடியிருந்தாலோ அல்லது குறைந்திருந்தாலோ தெய்வ குத்தம் ஏற்படுகிறது. நம்ம 5 தலைமுறை 6 தலைமுறைக்கு முன்னாடி செஞ்ச அந்த குற்றங்கள் எல்லாம் இந்த தலைமுறையில் முன்னாடி நின்று நம்மளை போட்டு அப்படியே பழி எடுத்துரும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இது. சார், அதில் குத்தல் எது பர்மிசிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தால், கிழக்கு பார்த்த நிலத்திற்கு கிழக்கில் வடகிழக்கு மூலை குத்தல் நல்லது, வடக்கில் வடகிழக்கு மூலை நல்லது. அதே மேற்கு பார்த்த பிளாட்டா இருந்த தென்மேற்கு மூலை குத்தல் நெகட்டிவ், அதே மேற்கில் வடமேற்கு மூலை குத்தல் பாசிட்டிவ் ஆயிரும். வடக்கு பக்கம் பார்த்தால் வடக்கில் வடகிழக்கு மூலை குத்தல் ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும், வடக்கில் வடமேற்கு குத்தல் நெகட்டிவா போயிடும். அப்படியே நேராக சவுத்துக்கு போவோம். தெற்கில் தென்கிழக்கு மூலை பெரிய பிளஸ்ஸா இருக்கும், அதே தெற்கில் தென்மேற்கு மூலை அப்படியே நெகட்டிவ் ஆயிரும். அப்போ இதெல்லாம் என்ன செய்யறது? அப்ப அதற்கு தகுந்தாற் போன்று நம்ம பிளானை பண்ணணும். அதை ஏதாவது கடைகளாக கட்டலாமா, இல்லை அதை பிரிச்சிடலாமா, பிரித்து வேறவங்களுக்கு வித்தரலாமா, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு அதன் பிறகுதான் நம்ம கட்டட வேலையை பிளான் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம வேகமாக கட்டிட்டு அதில் போய் குடி போயிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள், அன்னோன் ப்ராப்ளம்ஸாக வந்துட்டு இருக்கு, சால்வ் பண்ண முடியறதில்ல. அதனால பிஃபோர் ஸ்டார்ட் எனி ஒர்க் உங்களுக்கு
தேவை ஏற்பட்டால் எங்களை கனெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லேண்டு உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா, இது எந்த மாதிரி லேண்டு உங்களுக்கு செட் ஆகும் செட் ஆகாது, எந்த மாதத்தில் நீங்கள் இதற்கு பூமி பூஜை போட்டால் வேலை சீக்கிரம் நடக்கும், எவ்வளோ நாளையில் முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் பூரா உங்களுக்கு தெளிவாக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரியாத சில கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம். தேவையில்லாத பணத்தை வீண் பண்ணி கட்டடத்தை கட்டி உடைக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் அ நேஷனல் வேஸ்ட். ஆகவே கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையோட செயல்பட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம், தப்பில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டிடத்தை துவங்கும் பொழுது எந்த பொருளை முன்னாடி வாங்கணும், எந்த பொருளை அடுத்ததா வாங்கணும் அப்படிங்கிற சில வழிமுறைகள் இருக்கின்றன. முதலாக வாங்கக்கூடிய பொருள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சாண்டு வாங்கிட்டு அந்த பிளாட்டோட தென்மேற்கு மூலையில நம்ம ஒரு ரோடா கொட்டி வச்சிடணும். அதுல வியாழக்கிழமை அன்னைக்கு விராலி மஞ்சளை உள்ள இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்து வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கணும். இப்படி செய்தாலும் வீட்டு வேலை நிற்காமல் நடைபெறும், மகாலட்சுமி கடாட்சமும் கூடும் அப்படின்னு கருத்து இருக்கின்றது. அதே முதலாக வீடு கட்டும் பொழுது வீட்டில் வடகிழக்கு மூலையில், கிழக்கில் வடகிழக்கு அல்லது வடக்கில் வடகிழக்கு மூலையில் ஏதாவது மெட்டீரியலை 2 லோடு 3 லோடு கொண்டு கொட்டிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையானது தொய்வு ஏற்படுகிறது, ஸ்லோ ஆயிடுது. முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பார்க்கலாம், தவறு எதுவும் இல்லை. சார் கம்பி விலை ஏறுது சார், நாங்கள் முதல்ல எடுத்தோடனே கம்பியை வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், எடுத்தோடனே கம்பியை நீங்கள் எடுக்க வேண்டாம், முதல்ல மணலை வாங்குங்க, 2வது நீங்கள் கம்பியை வாங்குங்க, தப்பு இல்லை. இதில் குறிப்பாக இந்த கம்பி வாங்கும் பொழுது சனிக்கிழமை என்று சனி பகவானை பார்த்து அல்லது ஆஞ்சநேயரை பார்த்து ஒரு எல் தீபம் ஏற்றிவிட்டு என்னுடைய கட்டடத்திற்கு கம்பி வாங்க போறேன், எந்த விதமான தங்குதடை இல்லாமல் மெட்டீரியல் வரணும், மெட்டீரியல் வந்தவொடனே ஆட்களும் வேலைக்கு வரணும், சென்ட்ரிங்ல அடிக்கும் பொழுது பிரிச்சுட்டு கொட்டக்கூடாது, இல்லை சென்ட்ரிங் ஆளுங்க மேலேருந்து கீழே விழுகக்கூடாது, எந்த விதமான இடர்பாடுகள் வராமல் பொறுத்து காத்து அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க போய் வாங்கணும். அந்த கம்பி கூட சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க போய் வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த கம்பி வாங்க போகும்பொழுதும் எனக்கு என்ன, நீங்க 2 லட்சம் 5 லட்சத்துக்கு கம்பி வாங்க போறீங்கன்னா யாராவது ஃப்ரெண்டு கிட்ட சும்மா ஒரு 500-1000 கடன் வாங்கி அந்த பணத்தை அதில் போட்டு நீங்க கம்பியை வாங்கிட்டு போட்டீங்க அப்படின்னா அடுத்த பொருள் வாங்குறதுக்கு உண்டான பணம் உங்களுக்கு ஏதோ ஒரு வழிவகையில கிடைத்தே தீரும். ஆகவே முடிந்த வரைக்கும் இந்த கட்டிட அமைப்பு, கட்டிடம் கட்டும் பொழுது இது போன்ற சில கருத்துக்களை நம்ம வாஸ்து முறைப்படி தெரிஞ்சு கொஞ்சம் பண்ணோமா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் அல்லது கடன் வாங்கிய கட்டக்கூடிய பணம் சீக்கிரம் கட்டி முடிக்க முடியும். கட்டி முடித்த பிறகு அந்த வீட்டில் போய் நம்ம குடியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் வாஸ்து முறைப்படி கட்டிட பிளான் வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நாங்கள் அதை உங்களுக்கு வரைஞ்சு கொடுக்குறோம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மாவர் சிவன். ஒருமுறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். வாஸ்து முறைப்படி சின்ன சின்ன மாற்றம், பெரிய வளர்ச்சி. நியூமராலஜியில் ஒரு சில எழுத்துக்களை மாற்றம் செய்யும் பொழுது மகிழ்ச்சி. 36 வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன் அவர்களை ஆலோசனைக்கு அணுக வேண்டிய செல் நம்பர் 9842710027.